வணக்கம். இந்த பதிவை தருவது ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற யூடியூப் சேனல். இந்த பதிவு நுரையீரல் சார்ந்த நோய்களை பற்றியதாகும். பொதுவாகவே ஜலதோஷம் பிடித்தால் சிலர் தனக்கு ஏதோ கொரோனா நோய் வந்துவிட்டது என்று மிகைப்படுத்தும் மக்களும் உள்ளனர். அதேபோல் கொரோனா பாதிப்பு இருந்தால் தனக்கு ஒன்றும் இல்லை, சாதாரணமான ஜலதோஷம் என்று எண்ணுபவர்களும் இருக்கிறார்கள். இந்த பதிவில் பொது டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவ தொற்று நோய் பிரிவினர் கூறும் அடிப்படை கருத்துக்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு நுரையீரல் சார்ந்த சாதாரண சளி நோய்களை எவ்வாறு பகுத்து பிரிப்பது என்பதை பற்றியது. முதலாவதாக, மாசுபட்ட காற்றால் உருவாகும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை காண்போம். காற்றில் பாக்டீரியா, வைரஸ்கள், புகை, தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் மேலும் தூசுகளால் காற்று மாசுபடுகிறது. இந்த தீங்கு விளைவிக்கும் பொருள்கள் திடமான அல்லது திரவமான அல்லது வாயுக்களாக இருக்கலாம். இவை இயற்கையாக தோன்றியவையாகவும் இருக்கலாம் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டவையாகவும் இருக்கலாம். அந்த மாசுபட்ட காற்று நுரையீரலுக்கு நுழையும் பொழுது அவைகளை வெளியேற்ற வறட்டு, இருமலும் மார்பக இறுக்கமும் இருக்கும். இரண்டாவதாக, ஒவ்வாமை காரணமாக உருவாகும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி காண்போம். படுக்கையில் உள்ள பெட் மைட் மற்றும் கரப்பான் பூச்சிகள், பூக்களில் உள்ள மகரந்தம், செல்ல பிராணிகளின் முடி போன்றவைகளால் ஒவ்வாமை உருவாகிறது. உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படியான எதிர்வினையை உருவாக்குவதால் ஒவ்வாமை ஏற்படுகிறது. ஒவ்வாமை தும்மலுடன் கூடிய இருமல், நிறமற்ற சளியுடன் இருக்கும். மூக்கு ஒழுகுதல், மார்பில் இறுக்கத்துடன் மூச்சு திணறலுடன் ஆஸ்துமா இழைப்புடனும் இருக்கும். மூன்றாவதாக, சாதாரண வைரஸ்கள் மூலம் உருவாகும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை பார்ப்போம். பொதுவான ஜலதோஷத்திற்கு முக்கிய காரணம் புழு மற்றும் ரைனோ வைரஸ்கள். இந்த வைரஸ்கள் இருமல், சளி, தும்மல், மூக்கு ஒழுகுதல், தசைகள் மற்றும் எலும்புகளில் வலி, தலைவலி, காய்ச்சல் இருக்கும். புழு மற்றும் ரைனோ வைரஸ் தொற்றுகள் பலருக்கு நமது உடலே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி சுகமாக்கிவிடும். நான்காவதாக, காசநோய் உள்ளவர்களுக்கான நுரையீரல் பிரச்சனைகளை காண்போம். காசநோய் உள்ளவர்களுக்கு இரவில் அதிக வேர்வையுடன் கூடிய இருமல், காய்ச்சல் இருக்கும். சளி அதிக அளவில் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் இரத்தத்துடன் கூடியதாக இருக்கும். எடை இழப்பு ஏற்படும். சோர்வு மற்றும் பசியின்மை உருவாகும். மருத்துவம் பார்த்தால் முற்றிலும் குணமாகும். கடைசி ஐந்தாவதாக, கொரோனா நோய் தொற்றுக்கான நுரையீரல் பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். முதலில் தொண்டை வலி, சுவை இன்மை மற்றும் வாசனை இழப்பை கொரோனா நோய்க்கான முதல் அறிகுறி. மூக்கு ஒழுகுதல், டிஸ்ப்னியா என்ற மூச்சு திணறல், சுவாசிப்பதில் சிரமம் இருக்கும். அதிக காய்ச்சல், சோர்வு, நெஞ்சு மற்றும் தலை வலி, கண்கள் சிவத்தல், குமட்டலுடன் வாந்தி, வயிற்றுப்போக்கு இருக்கும். உடனே கொரோனா நோய்க்கான பரிசோதனை செய்து மருத்துவர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இந்த பதிவை அளிப்பது டாக்டர் சாமுவேல் புருஷோத்தமன். ஏற்கனவே இருமல் பற்றிய ஒரு பதிவு போட்டுள்ளோம். பார்க்கவில்லை என்றால் பாருங்கள். அதன் லிங்கை கீழே கொடுத்துள்ளோம். வணக்கம்.